ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷாப் தமிழா. நான் உங்கள் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதே அழுத்தி ஆல் இருந்து செலக்ஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சும்மா டக் டக்குன்னு நிற்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் அதை பற்றி பார்க்க போனேன். ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஒன்லி அன்பாக்சிங் மட்டும்தான். ஏன்னா இது இப்போ தான் நம்ம கைக்கு வந்துச்சு. நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்கணும், ஓகேங்களா? அதனால் ஒன்லி அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 மணி தான் வந்து நம்ம கைக்கு வந்துச்சு இந்த வாட்ச்சு. ஓகே, இது என்னென்ன பண்ண பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ T55 பிளாக் கலரு, ஓகேங்களா? ஃபிட் ப்ரோ அப்படின்ற அப்ளிகேஷன் இறங்குனா நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சை மொபைல் கூட பேர் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே சென்டராக வாட்ச் இருக்குது. 2 ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்ட்ராப்புமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 2 ஸ்ட்ராப்புமே நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஒன்று குவாலிட்டியாக இருக்குது, இதையும் பார்ப்போம். ஓகே, ரெண்டுமே நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக மொபைலில் சார்ஜர் போகிறத வச்சு சார்ஜர் போட்டுக்கலாம். ஸோ மேக்னெட் சார்ஜர் தான், ஒயர்லெஸ் சார்ஜர் கிடையாது, மேக்னெட் தான். ஓகே, பாருங்கள் பின் இருக்குது. ஸோ இந்த வாட்சோட பின் பக்கமும் பின் இருக்குது. இதை 2 ஜாயின் பண்ணுற மாரி போடணும். இப்படி லாக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சைனீஸ்லேயும் இன்னொரு சைடு இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை. ஸோ இந்த வாட்ச் பார்ப்போம் என்னென்னு. இது ஃபுல் டிஸ்பிளே கிடையாது, சென்டராக தெரியுது பாருங்கள், அது மட்டும்தான் டிஸ்பிளே. ஸோ இப்போதைக்கு சார்ஜர் இல்லை, அதனால் ஆன் பண்ண முடியாது. மற்றபடி பின்னாடியே ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்சும் போல் ஹார்ட் ரேட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் ஒரு சிங்கிள் பட்டன். ட்ரோன் ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரில, பார்ப்போம். ஆனால் தான் தெரியும். ஆனால் லூஸாக தான் இருக்குது, ஒர்க் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சும்மா எம்டியாக தான் இருக்குது. ஓகே, இதோட நான் வந்து இதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ 14 நாள் சார்ஜர் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாங்குதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். நான் சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ போடுறேன், ஓகேங்களா? அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம் சார்ஜர் போட்டாவே ஃபுல்லாகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரி வந்து லித்தியன் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.0 போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபிட் ப்ரோ இறக்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு ரிவ்யூ இவ்வளோ தான். ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம இந்த வாட்ச் வந்து நம்ம கைக்கு வந்துச்சு. ஸோ அதனால் இவ்வளோ தான் போட முடியும். மற்றபடி எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொன்ன இது வந்து இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியாது. நான் பாட்டில் குட்டு மதிப்பு எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த வாட்ச் யாருனாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்களா, அதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.